தற்போதைய அண்மை செய்தி. புனித வெள்ளியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். புதுச்சேரி தூய ஜென்மராகினி அன்னை பேராலயத்தில் பேராயர் பிரான்சிஸ் தலைமையில் சிலுவப்பாதை திருப்பலி நடைபெற்று வருகிறது. புனித வெள்ளியை முன்னிட்டு தேவாலயங்களில் கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். புனித வெள்ளியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் சித்தார்த் வழங்க கேட்கலாம். சித்தார்த், இன்றைய தினம் புனித வெள்ளி நடைபெற்று வரும் நிலையில் தேவாலயங்களில் கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். முழு விவரங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு 40 நாட்கள் உபவாசம் இருந்ததாகவும் அந்த நாட்களை தான் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவர்கள் ஆண்டுதோறும் தவக்காலமாக கடைபிடிக்கின்றார்கள். மேலும் இந்த தவக்காலம் சாம்பல் புதன் என்று தொடங்கியதை தொடர்ந்து இந்த நாட்களில் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையை புனித வெள்ளியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை கிறிஸ்துவர்கள் நினைவு கூறுகின்றனர். இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் திருப்பலிகள் நடைபெற்றது. புதுச்சேரி தூய ஜென்மராகினி அன்னை பேராலயத்தில் புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிட் தலைமையில் இயேசு பிரானின் மரணத்தை நினைவுபடுத்தும் சிலுவப்பாதை சிறப்பு திருப்பலி இன்று நடைபெற்றது. தொடர்ந்து தூய ஜென்மராகினி அன்னை ஆலயத்தில் இருந்து தொடங்கிய சிலுவப்பாதை புதுச்சேரி முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்றது. பேரணியில் பேராயர் சிலுவையை சுமந்து முன்னே செல்ல 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்துவர்கள் பின்தொடர்ந்து சென்றனர். சிலுவப்பாதை பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று இறுதியில் ஆலயத்தில் நிறைவு பெற்றது. இதில் இயேசு பிரான் புகழ் பாடல் பாடியபடி ஊர்வலமாக சென்றனர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள தூய இறுதி ஆண்டவர் பசிலிக்கா பேராலயம், வில்லியனூர் மாதா ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு பேராலயங்களில் சிலுவைப்பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த சிலுவைப்பாதை நிகழ்ச்சிக்காக நகரம் முழுவதுமே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். மேலும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர்த்தெழுந்த நாளை ஈஸ்டர் பண்டிகையாக கிறிஸ்துவர்கள் கொண்டாட உள்ளனர். மோனிஷா. சித்தார்த்த தகவல்களுக்கு நன்றி.